ஒரு மழை சிந்திய மாலை நேரம் அது. சிறிய குடிசை வீட்டின் முன் இம்ரான் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அம்மா கையிலிருந்த கடைசி நாணயங்களை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருந்தாள். நாளைக்கு தேர்வு கட்டணம் கட்டணும், என்ன செய்வது? அந்த வார்த்தைகள் இம்ரானின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அவன் கனவு அந்த இரவில் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தது. அன்று இரவு அவன் அமைதியாக வெளியே நடந்து சென்றான். மழை துளிகள் அவன் முகத்தில் விழுந்தன. அந்த நேரத்தில் அவன் காலில் ஒரு கவர் பட்டது. அதை தன் கைகளால் மெதுவாக எடுத்து மெல்ல திறந்து பார்த்தான். அவன் தேவைப்படும் தொகையை விட இரட்டிப்பு பணம் அதிலிருந்தது. ஒரு நொடி அவன் மூச்சே நின்றது. இது இருந்தால் என் வாழ்க்கை நான் நினைத்தபடி மாறிடும் என்று அவன் மனதில் எண்ணினான். ஆனால் அம்மாவின் வார்த்தை அவன் உள்ளத்தில் முழங்கியது. பிறப்பில் ஏழையாக இருக்கலாம், ஆனால் நேர்மையில் ஏழையாக இருக்கக்கூடாது. அவன் அந்த கவரை எடுத்துக்கொண்டு மெதுவாக வீட்டிற்கு திரும்பினான். அடுத்த நாள் வகுப்பறையில் எல்லாரின் முன் அவன் அந்த கவரை உயர்த்தி பிடித்து, இது உரியவரிடம் சேர வேண்டும் என்று ஆசிரியரிடம் ஒப்படைத்தான். சிறிது நேரத்தில் தெரிந்தது, அது ஒரு மாணவியின் அப்பா மருத்துவத்திற்காக கொண்டு வந்த பணம் என்று. அந்த அப்பா உயிராபத்தில் இருந்தார். இம்ரானின் இந்த செயலால் அந்த மாணவியின் குடும்பம் கண் கலங்கி நன்றி தெரிவித்தனர். அந்த நேரம் இம்ரானின் செயலை பார்த்த முழு பள்ளியும் அமைதியாக நின்றது. அந்த அமைதியில் மரியாதை இருந்தது. அந்த அமைதியில் மனசாட்சி விழித்தது. அந்த நாளிலிருந்து முழு பள்ளியும் முழு கிராமமும் இம்ரானின் படிப்பை ஏற்றுக்கொண்டது. இந்த பையன் உயர வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்தார்கள். பல ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அதே கிராமத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை திறக்கப்பட்டது. பல ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சையளித்த மருத்துவர் யார் தெரியுமா? அதே இம்ரான் தான். முதல் சம்பளம் கிடைத்த நாள் அவன் அமைதியாக அம்மாவின் கையில் கொடுத்தான். அம்மா கண்ணீர் மல்க சொன்னாள், நேர்மை உன்னை உயர்த்தும் என்றேன். இன்று உலகமே உன்னை உயர்த்துகிறது. அந்த மழை நாள் எடுத்த முடிவு ஒரு உயிரை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் இதயத்தை விழித்தெழச் செய்தது. ஒரு நேர்மையான இதயத்தினால் உலகையே மாற்ற முடியும்.